முதலாவதாக 2024 மக்களவைத் தேர்தல் பலமுனை போட்டியால் பலன் யாருக்கு? முதல் கருத்துரையாளராக உங்கள் மத்தியில் பேசுவதற்காக அஇஅதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் திரு செம்மலை அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பலமுனை போட்டிகள் இருந்தாலும் பலன் பெறுவது யார் என்ற கேள்வியோடு இங்கே எங்களை பேச அனுமதித்திருக்கிறார்கள். அதாவது நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வர இருக்கிற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி கணக்கை துவங்கப் போவது நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை நான் இந்த நேரத்தில் உறுதியோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். காரணம், நாங்கள் எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றாலும் இந்த தேர்தலில் அது எங்களுக்கு லாபம். காரணம், இழப்பதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் அதே சமயத்தில் திராவிட முன்னேற்றக் கழக அணியினர் இப்பொழுது இருக்கிற இடங்களிலே வெற்றி வாய்ப்பை அவர்கள் எத்தனை இடங்களில் இழந்தாலும் அது அவர்களுக்கு நஷ்டம். எனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பலமுனை போட்டியாக நான் கருதவில்லை, இருமுனை போட்டியாகத்தான் நான் கருதுகிறேன். ஒன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், மற்றொன்று திமுக. அனைத்து இந்திய அண்ணா திமுக வெர்சஸ் திமுக, இதுதான் போட்டியாக இருக்கும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், ஒரு முறை சொல்லுகிற போது சொன்னார், அதாவது மத்தியிலே ஆளுகிற தேசிய கட்சிகள் நம்மிடம் தேனாக பேசுவார்கள், பின்னிட்டு தேனாக கொட்டுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். எனவே இன்றைக்கு லாபம் யாருக்கு, நஷ்டம் யாருக்கு என்பதுதான் இன்றைக்கு கேள்வி. இல்லை, ஒருபுறம் லாப நட்ட கணக்கு சொல்றீங்க, ஒருபுறம் ஆரூடம் சொல்றீங்க. இப்போ அதிமுக இருக்கிற நிலை அப்படிங்கிறதுனால இழப்பதற்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறீங்களா? ஏன்னா முன்னாடி இருந்த நிலையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்குல்ல? இல்லை, அதான் நான் என்ன சொல்றேன்னா, இந்த தேர்தல் கணக்கு லாபத்தோடு ஆரம்பிக்க போகிறது அதிமுக, அதுதான் சொன்னேன். அதாவது இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஆளுகிற கட்சியினுடைய நிலைமை, கண்ணதாசன் ஒரு திரைப்பட பாடலில் சொல்லியிருக்கிறார், மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதர் என்று. அப்படித்தான் இன்றைக்கு ஆளுகிற கட்சியினுடைய நிலைமை இருக்கிறது என்று நான் இந்த நேரத்தில் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். எனவே இன்றைக்கு எங்களை பொறுத்தவரை எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தவறுகள் தொடரட்டும் என்றுதான் நாங்கள் விரும்புகிறோம். மாநில பிஜேபியுடைய தலைவர் அண்ணாமலையை கூட அவர் அதிகமாக விமர்சிப்பதில்லை. ஆனால் எங்களுடைய பொதுச் செயலாளர் விமர்சிக்கிறார் என்று சொன்னால் என்ன காரணம்? அவரை பார்த்துதான் பயப்படுகிறார். ஏன் தெரியுமா? 1000 ரூபாய் பொங்கல் பரிசு கொடுப்பதாக சொன்னார். அது சில குறிப்பிட்ட பேருக்கு சொன்னார். ஆனால் எங்களுடைய பொதுச் செயலாளர் அனைவருக்கும் அரிசி கார்டு உள்ளவர் அத்தனை பேருக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். உடனே உத்தரவை போட்டார் மாண்பு முதலமைச்சர். இன்னொன்று, அதாவது மதுரையிலே நடைபெற்ற SDBI, அதாவது மதச்சார்பின்மை பாதுகாப்பு மாநாட்டிலே சிறுபான்மை மக்கள் அதிகமாக கலந்து கொண்டார்கள் என்பதற்காக சிறுபான்மையுடைய ஆதரவு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு போய்விடக்கூடாது என்பதற்காக அடுத்த 2வது நாளே 17 அறிவிப்புகளை சிறுபான்மையினருக்கு அறிவித்தார். அதாவது 17 அறிவிப்புகளை சொன்னார் என்று சொன்னால், உள்ளபடியே அவர் இன்றைக்கு எங்களுடைய பொதுச் செயலரை பார்த்து பயத்தோடு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் அவருடைய செயல்பாடுகளில் இருந்து புரிகிறது. எனவே இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே, அதாவது ஆன்டி இன்குமென்ட்ஸ் என்று சொல்வார்கள், ஆளுகிற கட்சி மீது மக்களுக்கு ஒரு அதிருப்தி.
அந்த அதிருப்தி இப்பொழுது கோபமாகவும் மாறி இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த என்ன நினைப்பார் என்று சொன்னால், நம்முடைய உரிமைக்காக குரல் கொடுப்பவர்கள் யார், நம்முடைய உரிமைகளை காக்கக்கூடியவர்கள் யார் என்றுதான் நினைப்பார்களே தவிர வேறு சிந்தனையே இன்றைக்கு அவர்களுக்கு இருக்காது. ஏதோ சேலத்திலே பெத்தநாயக்கன்பாளையத்திலே இளைஞர் மாநாட்டிலே இழந்த உரிமைகளை மீட்போம் என்று பேசினால் மட்டும் போதாது. நான் கேட்கிறேன், அதாவது அவர் சொல்லுகிறார்கள் 9 ஆண்டு காலமாக இழந்த உரிமையா? நான் பட்டியலிட்டு சொல்லுகிறேன், பிரசன்னா பதில் சொல்ல வேண்டும். மாநில உரிமைகள் பறிபோனது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பதை ஒரு குற்றச்சாட்டாகவே வைத்து நிச்சயமாக மாநில உரிமைகளுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை தான் நம்முடைய தமிழக மக்கள் வருகிற நாடாளுமன்ற தேர்தலிலே ஆதரிப்பார்கள். அந்த ஆதரவு நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி என்னுடைய முதல் சுற்று பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.